நமச்சிவாய். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா, ஏயர்கோன் கலிக்காமன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பாடினார் இல்லையா, அந்த கலிக்காம நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் மானக்கஞ்சார நாயனார் அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லும் பொழுது கலிக்காமருடைய அவரும் அந்த வாழ்க்கை வரலாறுல சம்மந்தப்பட்டிருந்தார். எப்படி மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்த பொழுது சிவபெருமான் சிவனடியார் வேடத்துல அந்த பெண்ணுடைய தலைமுடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த நேரத்திலையும், அதாவது திருமணம் நடக்க போது இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல திருமணம் நடக்க போற ஒரு பெண் அவங்களுடைய கூந்தலை அப்படியே அறுத்து சிவனடியாருக்கு தானமாக கொடுத்து விடுகிறார் மானக்கஞ்சார நாயனார். தன்னுடைய மகள் அவர் திருமணம் நடக்க போற ஒரு நேரம், அந்த நேரத்துல அப்பெல்லாம் முடிய வெட்டுறதே பெரிய ஒரு அபசகனமா பார்க்கப்பட்ட ஒரு காலம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவர் என்ன பண்றாரு, முடிய சிவனடியார் கேட்கிறாரு, அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆக போற அந்த தருணத்துல முடிய வெட்டி சிவனடியாருக்கு தானமாக கொடுத்து விடுகிறார். அந்த வெட்டி கொடுக்குற நேரத்தில் சிவபெருமான் ரிஷப வாகனத்திலே உமையவளோட சேர்ந்து மானக்கஞ்சார நாயனாருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பக்தியை மெச்சி திரும்பவும் அந்த கல்யாண நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த கூந்தலை திரும்பவும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு படிச்சிருந்தோம். அந்த வரலாற்றில் அந்த பெண்ணை மணக்கக்கூடிய மணவாளன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிக்காம நாயனார். இவர் தான் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர். அப்படின்னா என்ன அப்படின்னா, மானக்கஞ்சார நாயனாருடைய மருமகன் தான் இந்த கலிக்காம நாயனார் என்பவர். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயர்கோன் அப்படிங்கிறது என்னன்னா, இவருடைய குடி பிறப்புக்கு ஒரு குடி இருக்கும் இல்லையா, இவருங்க குடியோட பெயர் தான் ஏயர்கோக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடியோடைய பெயரோட சேர்த்து இவருடைய பெயரை நம்ம சொல்லும் பொழுது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, வேளாண்மையில இவங்க சிறந்து விளங்குனாங்க. அந்த காலத்துல பெரிய புகழுடைய ஒரு குடியாதான் இவங்களுடைய குடி இருந்தது. வேளாண்மையில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள். அது மட்டும் கிடையாது, சோழ மன்னர்களிடத்தில் சேனாதிபதிகளாக இருக்கக்கூடிய வேலையவும் இவர்கள் செய்து வந்தார்கள். அதனால இவர்களுடைய மரபு அப்படிங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு குடிமரபாக இருந்தது. அப்படி இருக்கிறதுனால அந்த குடிமரபோடு சேர்த்து தான் இவர்களுடைய பெயரை நம்ம அப்பெல்லாம் இது பண்ணுவோம். அதனால இவருக்கு குடிமரபு பெயரான ஏயர்கோன் அந்த பெயரையும் சேர்த்து இவருடைய பெயர் கலிக்காமர் சேர்த்து நம்ம சொல்றோம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படின்னு சொல்றோம். இவர் எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பெருமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தான் இவர் வாழ்ந்துட்டு வந்தார். இவருடைய கல்யாணம் நம்மளுக்கு தெரியும், மானக்கஞ்சார நாயக்கருடைய பெண்ணை மணந்து கொண்டார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது சிவபெருமான் எப்படி இவருடைய பக்திக்கு மெச்சி இவரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போறேன். அதாவது திருப்பெருமங்கலத்துல இவர் வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு இவர் போகிறாரு. பெரிய பக்தியெல்லாம் வச்சிருக்காரு. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார். சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைங்கரியத்தை செய்வது, சிவனடியார்களுக்கு திருவமுது படைப்பது, சிவனடியார்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் இவர் செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கிறது. திருநீருக்கு மதிப்பு கொடுத்தார், சிவனடியார்களுக்கு மதிப்பு கொடுத்தார், சிவபெருமான் மீது பயங்கரமான ஒரு பக்தி வைத்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு தெரியும். அதில் என்னன்னா, பறவை நாச்சியார் கோபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக நம்மளுடைய தியாகேச பெருமான் திருவாரூர்ல வீதியில நடந்து போய் பறவை நாச்சியார்கிட்ட தூது போய், யாருக்காக, நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தூது போன கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு இரவு முழுவதுமே அந்த திருவாரூர் தெருக்கல்ல இறைவனே இறங்கி நடந்து அவருடைய கால் படும்படியாக, தெருக்களில் கால் படும்படியாக நடந்து பறவை நாச்சியாரிடம் தூது போனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்.
அந்த விஷயத்த இவர் வந்து கேள்விப்படுறார். இவரும் சம காலத்துல வாழ்ந்தவர் தான். சுந்தரமூர்த்தி நாயனார் வாழக்கூடிய அதே காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய கலிக்காம நாயனாரும். அப்படி இருக்கும் பொழுது அப்பெல்லாம் வந்து செவிவழி செய்திகள் தானே வரும். அப்படி வரும் பொழுது இவருக்கும் அந்த செய்தி வந்து தெரிய வருது. தெரிய வந்த உடனே இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் மேல இவர் பயங்கரமான ஒரு மதிப்பு வச்சிருந்தார். அது சிவபெருமானே வந்துட்டு வந்து அவருக்கு வன்தொண்டடா இருந்தாரு, அவர் வந்து தடுத்தாட்கொண்டாரு, இந்த கதையெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். அப்போ சிவபெருமானே நேர்ல வந்து தடுத்தாட்கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இவர் எவ்வளவு பெரிய வந்து சிவபக்தராக இருப்பாரு, சிவனுடைய அருள் எப்படி இவருக்கு நிறைவாக இருக்கிறது அப்படின்லாம் பார்த்து நம்ம வீழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிவபெருமானியே ஒரு பெண்ணுக்காக இவர் வந்து தூது அனுப்பினாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. அதை எப்படி நீ வந்து ஒரு இறைவனை இந்த பூமியில நடந்து, அதுவும் ஒரு பெண்ணிற்காக, பெண்ணோடு கொண்ட ஒரு காதலுக்காக நீ இறைவனை எப்படி நீ தூது அனுப்புவ? இது வந்து மிகப்பெரிய தவறு இல்லையா? இறைவன் தான் வந்து உன்னுடைய பேச்சுக்கு இறங்கி வந்தாரு, உன்னுடைய தோழனாக வந்தாரு அப்படின்னு சொன்னா நீ அவரை வந்து உன்னுடைய காதலுக்கு நீ தூது அனுப்புவியா? இறைவனையே வந்து வேலை வாங்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம். அதனால வந்துட்டு இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல இவர் என்னென்ன மதிப்பு மரியாதை வச்சிருந்தாரோ அதெல்லாம் அப்படியே மாத்திக்கிட்டார். இவர் மேல் நம்ம வந்து மதிப்பு மரியாதைலாம் வைக்கக்கூடாது, இவர் வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டாரு, அதனால இவரை இனிமேல் நம்ம வந்து மதிக்கக்கூடாதுன்ற மாதிரி அவருடைய கருத்துக்களை அவர் வந்து மாற்றிக்கொண்டார். அப்போ வந்து சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய எண்ணத்தை வந்து மாற்றணும். சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே இவர் தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிக்கிட்டாரு. அதை மாற்றி நம்மளுடைய கலிக்காமரையும் நம்மளுடைய சுந்தரமூர்த்தியையும் நட்பு பாராட்ட வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் முடிவு செய்தார். அதனால வந்து என்ன பண்ணாரு, நம்மளுடைய கலிக்காமருக்கு ஒரு சூளை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை வந்து வர வச்சுட்டார். இந்த சூளை நோய் வந்தா என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஒரு இரும்பு கம்பியை வந்து நல்ல நெருப்பில் காய்ச்சி கையில் வந்து வச்சு குத்துனா எப்படி இருக்கும், அப்படி குத்தி குடஞ்சா எப்படி இருக்கும் அந்த சூடான ஒரு கம்பியை, அந்த மாதிரி உள்ள வந்து நம்மளுக்கு அந்த வெப்பம் அப்படிங்கிறது உள்ள இருந்து நம்மளுக்கு குடஞ்சிக்கிட்டே இருக்கும் உடம்புல. இதை தான் வந்துட்டு சூளை நோய் அப்படிம்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வயிற்று பகுதியில் தான் இந்த சூளை நோய் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து குடையும் போல் அந்த அந்த வெப்பத்தின் அந்த தாக்கத்தை வந்து தாங்க முடியாமல் அவ்வளோ வலியும் வேதனையும் அப்படி இருக்கும். அதுதான் வந்து சூளை நோய் அப்படிங்கிறது. அப்போ வந்து இவருக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது, கலிக்காம இருக்குது, நம்மளுக்கு இப்படி சூளை நோய் வந்துடுச்சே, இப்படி வந்து வேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட சிவபெருமானின் நாமத்தை தான் அவர் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு, சிவபெருமான்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி எனக்கு வேதனையாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சிவபெருமான் கிட்ட தான் சொல்கிறார். அப்போ கூட வந்து சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களையோ வேற எந்த சிவ தொண்டையோ எதையுமே வந்து அவர் நிறுத்தலை, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதோட சேர்த்து சிவனை வந்து வழிபாடும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி வேதனையாக இருக்கே அப்படின்றதையும் சிவபெருமான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து சிவபெருமான் இவர் முன்னாடி வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய இந்த சூளை நோயை போக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனாதான் உனக்கு இந்த சூளை நோய் சரியாகும். அது யாரு அப்படின்னா சுந்தரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் தான் எனக்கு இந்த சூளை நோய் வந்து சரியாகணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, உங்களை வந்து அவ்வளோ கேவலப்படுத்தினவன், அவங்கிட்ட போய் எனக்கு ஒன்றும் சரியாகணும்னு அவசியம் இல்லைன்னு இவர் கோவப்படுறார். இவர் கோவப்பட்டோன்னு சிவபெருமான் மறைஞ்சிடுறார். மறைஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து யோசிக்கிறார், எனக்கு ஒரு சூளை நோயை கொடுத்து அதை சரி பண்ணுவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் தான் வந்து சரி பண்ணணும்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. இது இன்னும் மிகப்பெரிய வருத்தமாகலாம் இருக்கு, எனக்கு இருக்கிற சூளை நோயே பரவாயில்ல போல இருக்கு, அதோடைய வேதனையை கூட நான் தாங்கிக்குவோம் போல இருக்கு, ஆனா இது சரி பண்ணக்கூடியவர் வந்து சுந்தரமூர்த்தின்னு வந்து இவர் சொல்லிட்டாரே, அது இன்னும் வேதனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அப்படி அவன் கையால தான் நான் வந்து சரியாகணும்னா அப்படி எனக்கு சரியாகணும்னு அவசியமே இல்லை, நான் வந்து சூளை நோயோட தாக்கத்தை நான் தாங்கிக்கிடுவேன், இது எவ்வளோ வேதனை கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிடுவேன், தவிர சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்றத அவர் தீர்க்கமாக இருந்தார். அப்போ வந்து சிவபெருமான் விட்டுருவாரா? சிவபெருமான் இங்கே வந்து சொன்னது போக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து கனவுல போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நம்மளுடைய கலிக்காமர் அப்படிங்கிற கூடிய ஒரு பக்தன் வந்து இந்த மாதிரி சூளை நோயினால வந்து வேதனைப்பட்டுட்டு இருக்கான், நீ போனாதான் அந்த சூளை நோய் வந்து சரி பண்ண முடியும், அதனால நீ போய் அதை வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே சிவபெருமானே கனவுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து சும்மா இருப்பாரா சுந்தரமூர்த்தி நாயனார்? அவர் உடனே கிளம்பிட்டார்.
திருப்பெருமங்கலத்துக்கு வந்து போய் நம்ம வந்து உடனே போய் பார்க்கணும், சிவபெருமானே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புவாங்க. அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஓலை மூலமாக செய்தி அனுப்புவார்கள். அப்படி செய்தியை முதல்ல அனுப்பிட்டு பின்னாடியே இவரும் கிளம்பி வந்துட்டார். அந்த ஓலை போய் சேர்ற அந்த நேரத்துலேயே நம்மளும் போய் அப்படி ரீச் ஆயிடணும், அந்த ஊருக்கு போயிடணும், அவ்வளோ சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உடனே கிளம்பி பின்னாடியே வந்துட்டு இருக்கார். இந்த ஓலை வந்து கலிற்காமருடைய கையில் கிடைக்கும் பொழுது அவருக்கு இன்னும் வந்து கோபம் அதிகமாயிடுச்சு. அது என்னுடைய சூளை நோயை வந்து போக்குவதற்கு சுந்தரமூர்த்தி வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரா, அவர் வந்து எனக்கு ஒன்றும் சரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடி என் வயிற்றுல இருக்கிற சூளை நோயை நானே கத்தியை வச்சு கிழிச்சு எடுத்து வெளியில போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய உடைவாளை இழுத்து தன்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டார். கிழித்த உடனே அந்த குடல் எல்லாம் சரிஞ்சு வெளியில வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவருடைய சூளை நோயோடு சேர்த்து அவருடைய உயிரும் போய்விட்டது. அப்படியே வந்து கீழே சரிஞ்சிட்டார். இதை பார்த்த உடனே அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, நானும் இனிமே வாழுறதுக்கு தகுதி இல்லை, அவர் போன இடத்துக்கே நானும் போகணும், அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுற்றத்தாரோட சேர்ந்து அவரும் இறப்பதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கொண்டிருக்கிறார்ன்ற செய்தியும் வருது. அவர் தான் ஓலை அனுப்பிட்டு பின்னாடியே கிளம்பி வந்துட்டாரு. அப்படின்னா ஒரே நேரத்தில் தானே வந்து சேர முடியும். ஓலை வந்து சிறிது நேரத்துலேயே வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாங்க அப்படின்ற செய்தியும் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துடுது. வந்தோடனே அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, சரி சுந்தரமூர்த்தி நாயனார் வரட்டும், அவர் வந்த நேரத்தில் இவர் இறந்து போன தகவல் வந்து அவருக்கு தெரிய வேண்டாம், அதனால எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, இவரை வந்து மறைச்சி வச்சுட்டு அவரை வந்து வழங்கும் போல வரவேற்பதில் வந்து எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக அவரை வரவேற்று நம்ம வந்து வழி அனுப்புகிற வரைக்கும் வந்து எல்லாம் பார்த்துக்கணும், இங்கே நடந்த சம்பவங்கள் எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சொந்தக்காரங்களும் என்ன செஞ்சிடுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு கலிற்காமருடைய உடலை எடுத்துக்கொண்டு உள்ள வந்து படுக்க வச்சு அதை வந்து மூடி வச்சுட்டு இவங்க வந்து வழக்கம் போல சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்பதற்காக தயாராகி விட்டார்கள். அந்த மாலைகள் கட்டுவாங்க, தோரணங்கள் கட்டுவாங்க, இதெல்லாம் கட்டி ஒரு மங்களகரமான ஒரு ஏற்பாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்து திருப்தியாக இருந்தது. எல்லாமே வந்து அந்த மலர் இதுன்னு சொல்லுவாங்க, இருக்கை, மலர் இருக்கையெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்று அமர செய்து அவருக்கு வந்து செய்யக்கூடிய நியமங்கள், அந்த வந்தவங்களுக்கு வந்து செய்வாங்க இல்லையா, பாத பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, சிவனடியார்கள் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனசில் ஒரு மாதிரி ஒரு விஷயம் தோணுது, இன்னும் எல்லாருமே இருக்காங்க, இதில் கலிற்காமரை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. நானே ரொம்ப வந்து தாமதமாக வந்துட்டேன், தாமதமாக வந்து அவரை இன்னும் பார்க்க முடியலையே, இவங்களே வந்து நம்மளை சுற்றி நின்றுட்டு இருக்காங்களே, அவரை காணுமேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கிட்ட கேட்குறார். நான் கலிற்காமரை வந்து பார்க்கணும், நானே வந்து அவருடைய சூழ நோயை சீக்கிரமே வந்து குணப்படுத்தி இருக்கணும், நானே ரொம்ப தாமதமாக வந்துக்கிட்டேன், இன்னும் அவரை காணுமே, அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, மனைவி, அவங்களுடைய கலிற்காமருடைய மனைவி வந்து என்ன சொல்லி அனுப்பிடுறாங்க வேலைக்காரங்க கிட்ட, அவர் தூங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருங்க, நம்ம அவரை வந்து இப்போ வந்து காமிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் இல்லையா, அதனால அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்றாங்க. வேலைக்காரங்களும் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணிடுறாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போயிட்டு அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னால் கூட இவருக்கு வந்து மனசு கேட்கல, இன்னும் நான் வந்திருக்கிற சமயம் அவர் தூங்கிட்டு இருக்காருன்னா ஒருவேளை வந்து அவருக்கு சூளை நோய் அதிகமாகி விட்டதா இல்லை வேற ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் கட்டாயமாக இப்போவே இந்த நிமிஷமே நான் கலிற்காமரை பார்த்தே ஆகணும், அவர் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூரத்தில் இருந்தாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வேற வழியே இல்லாமல் அவர் இருந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை கூட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது, அவர் வயிற்றை கிழித்து கொண்டு அவருடைய குடலெல்லாம் வெளியில் வந்து விழுக அவர் வந்து இறந்து கிடந்ததை இவர் வந்து பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நான் சீக்கிரம் வந்து இவரை காப்பாற்றலை, அதனால இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இவர் நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நான் தான்,
அப்படி இருக்கும் பொழுது நான் உயிரோடு இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நானும் வந்து இவர் எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி நானும் என் உடைவாளை எடுத்து என் வயிற்றை கிளைத்து நானும் வந்து இறந்து போறேன்னு சொல்லிட்டு உடைவாளை உருவுகிறார். அந்த நேரத்திலே அந்த நிமிஷத்திலே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சிவபெருமான் நம்மளுடைய கலிகாமருக்கு உயிரை கொடுத்து விடுகிறார். அதாவது பழைய நிலைமைக்கு கத்தியினால வயிற்று கீறதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்ததோ அவர் உடம்பு அந்த மாதிரியான ஒரு நல்ல உடல்நிலையை கொடுத்து உயிரையும் கொடுத்து விடுகிறார். அப்போ உயிர் பெற்று எழும்பொழுது, அதாவது தூங்கி எந்திக்கிற மாதிரி உயிர் பெற்று எழுகிறார் நம்மளுடைய கலிகாமர். அவர் எந்திரிச்சு முதல்ல பார்த்த விஷயம் என்னன்னா, என்னாலதான் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், அதனால நானும் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் உடைவாள் எடுக்கிறார் இல்லையா, அந்த காட்சியை தான் இவர் வந்து உயிர் பெற்று எழுந்த உடனே பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு வந்து பதற்றம் ஆகிடுது. ஐயோ, என்னால இவர் தற்கொலை பண்ணிக்க போறாரான்னு குடுகுடுன்னு ஓடி போய் அவர் கையை பிடிச்சி அவருடைய கத்தியை வந்து கிழிக்கிறதுக்கு கொண்டு போறாரு இல்லையா, அந்த கையை பிடிச்சிட்டார். பிடிச்சி, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் தான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன் இவ்வளவு நாளா, இது நான் வந்து உங்களால இறந்து போனதா நினைச்சு நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களே, நான் வந்து எவ்வளோ உங்களை தவறா நினைச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது உருவாகுது. ரெண்டு பேருமே சேர்ந்து திருப்புன்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமானை சென்று ஒன்றாக சென்று தரிசனம் பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறமா திருவாரூருக்கு வந்து தியாகேச பெருமானையும் அவர்கள் வந்து ஒன்றாக சென்று தரிசனம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் வந்து நடந்து ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது உருவாகிவிட்டது. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கலிகாமர் என்ன சொல்றார், நான் வந்து எங்க ஊருக்கு போறேன், அங்க போய் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அதனால நான் போய் என்னுடைய கடமைகளை பார்க்கிறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட சொல்லிட்டு அவர் திருவாரூர்ல இருந்து கிளம்பி நம்மளுடைய திருப்பெருமங்கலத்துக்கு வந்து சேர்கிறார். திருப்பெருமங்கலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்பவுமே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிவ தொண்டுகள், சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் இதெல்லாமே செஞ்சு அவருடைய காலமும் நிறைவு பெற்றது. நிறைவு பெற்றவுடன் சிவன்கிட்ட சென்று அவருடைய ஆத்மா சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து நம்மளுடைய ஏயர்கோன் கலிகாம நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது. அதனாலதான் வந்துட்டு அவர் அவ்வளோ பக்தி வச்சிருந்தார் இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனாரே வந்து அவர் எவ்வளவு பக்தி வச்சிருந்தார் நம்மளுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்கு கைலாயத்திலேயே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர். அதனாலதான் வந்துட்டு அவருடைய மனசுல ஏற்பட்ட ஒரு சின்ன சலனத்தின் காரணமாகத்தான் பூலோகத்துல பிறப்பெடுத்தார். இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருக்க காரணத்தினாலதான் சிவபெருமான் பூமிக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு தோழனாக இருந்து எல்லா வேலையும் வந்து பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் என் இறைவனை நீ வேலை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பக்தி வச்சிருந்தாரு இல்லையா. அதனால அந்த பக்திக்கு மெச்சி அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் போக்கி அவரை வந்து தெளிவுபடுத்தினார். இதனாலதான் அவரை வந்து நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் ஏயர்கோன் கலிகாம நாயனாரின் வாழ்க்கை வரலாறு. நமச்சிவாய.